ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் புதன்கிழமை 5/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 2 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து ராகு காலம் இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்த சூரிய உதயம் இன்று காலை 6:04 புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று மாலை 6:09 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 7:32 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 7:32 வரை உத்திர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஜினி சங்கரதோஷிணி கில்பி ஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்தினுதே ஜே ஜே கே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே ஐஷத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித கண்ட கடாதிபதே ரிபுகஜ கண்ட விசாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித கண்ட படாதிபதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே ரம்ய கபர்தினி சைலசுதே ரம்ய கபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்களையும் புதன்கிழமையிலே செய்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு முதுமொழி சொல்லிக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த புதன்கிழமை இன்றைய தினத்திலே நாம் இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆடிப்பூர மகோத்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்று உற்சவங்களோடு இந்த மகோத்சவங்கள் ஆரம்பமாகும். பல ஆலயங்களிலே
சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள். இன்னும் சில ஆலயங்களிலே ஆடி மாதத்து அமாவாசையை முன்னிட்டு உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு பல இடங்களிலே ஆலயங்களிலே உற்சவங்கள். அந்த வகையிலே யாழ்குழாநாட்டிலே பிரசித்தி பெற்ற மாவை கந்தன் மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆடி அமாவாசையிலே தீர்த்தோற்சவமாக சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே. அதே போல சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலும் இந்த வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள் கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகும். பல்வேறு சிவன் ஆலயங்களிலே அம்பாள் சன்னிதானங்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புலோலி பர்வத பத்தினி அம்பிகா சமேத பசுவதீஸ்வரர் என்கின்றதாகிய பருத்தித்துறை சிவன் ஆலயத்திலே அம்பாளுடைய வாசல் கொடியேற்றம், அம்பாளுக்கு கொடியேற்றம் ஆடிப்பூரத்திலே தீர்த்தோற்சவத்தோடு கூடியதாக. அதே போல இன்றைய தினம் கேகாலை மாவட்டம் வரக்காப்புல அம்பேபுச என்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த உற்சவம் ஆரம்பம். ஆடிப்பூரத்திலே தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று மறுநாள் காலையிலே தீர்த்தோற்சவம். அதே போல இந்த கனடா கோன்வால் சிவன் ஆலயத்திலே இந்த உற்சவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த எங்கெங்கெல்லாம் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள் சென்று இறை பிரார்த்தனைகளிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உற்சவ காலங்களிலே இறைவனுடைய அருள் சக்தி 5 இடங்களிலே பரவி நிற்குமாம். மூலாலயத்திலே, கொடிஸ்தம்பத்திலே, வசந்த மண்டபத்திலே, யாககுண்டத்து அக்னியிலே, சிவாச்சாரியரிடத்திலே. அவ்வாறான இந்த உற்சவ காலங்களில் நாம் சென்று பிரார்த்தனை செய்வது, நேர்த்திக்கடன் செலுத்துவது, அதே போல இந்த ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்வது, காவடி எடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பு. இப்போ பொதுவாக இந்த பெண்களுக்கு அடியளந்து வழிபாடு செய்கின்ற வணக்கம் மட்டும்தான், பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் உண்டு. இப்பெல்லாம் ஒரு வித்தியாசமாக இந்த திரைப்படங்களை பார்த்துவிட்டு பெண்களும் அங்க பிரதர்ஷனம் செய்கிறார்கள். அது பெரிய ஒரு தவறு. காவடி எடுத்து ஆடுவது, காவடி எடுத்து பெண்கள் ஆடுவதே கிடையாது. இப்போ அது திரைப்படங்களை பார்த்துவிட்டு இன்று வெளிநாடுகளிலும் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு காவடி ஆட்டம் கிடையாது, பெண்களுக்கு அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அவர்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணினாலே போதும். காவடி எடுத்து ஆடுவது ஆண்கள், பெண்களுக்கு காவடி ஆட்டம் கிடையாது. இது தவறான ஒரு விஷயத்தை நாம் அடுத்த சந்ததியினரையும் இவ்வாறு இல்லாத ஒரு பழக்கத்தை கொண்டு செல்லுகின்ற வகையிலே தயவு செய்து ஆலய நிர்வாக சபையினர்கள், குருமார்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அங்கப்பிரதர்ஷனம் செய்கின்ற அதிகாரம் கிடையாது. பெண்களுடைய உடம்பு பூமியிலே படக்கூடாது. அவ்வளவு புனிதமாக பெண்மையை, தாய்மையை போற்றுவது இந்து மதம். அதே போல பெண்களுக்கு காவடி ஆட்டம் என்பது கிடையாது. காவடி ஆட்டம் ஆடுறதில்லை, அது ஆண்கள் தான் காவடி எடுப்பது. அந்த வகையில் இதை சிந்தனையில் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவுருளை சிந்தனை செய்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய கால வணக்கம். இன்றைய நாள் 5/8/2026.
மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, வழக்கு விவகாரங்கள் சிறப்புகளை தரும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மனச்சஞ்சலங்கள் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், திடீர் நண்பர்கள் சந்திப்புகள் ஏற்படும், திடீர் நன்மைகளும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மனச்சஞ்சலங்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், பண சிக்கல்கள் இருக்கும், கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை. இன்றைய நாள் நிதானத்தோடு செயல்படுங்கள். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக இருக்கும், பணவரவு இருக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகளும் சிறப்புகளும் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் வாய்ப்புகளிலே சிறப்புகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல அனுகூலங்கள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்பும் நன்மையும் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் உண்டு. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே மேன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, வழக்கு விவகாரங்களிலே வெற்றிகள் உண்டு, மனச்சஞ்சலங்கள் இடையிடையே இருக்கும், நிதானம் தேவை. இன்றைய சிந்தனை. வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் உச்சநிலையை அடைய வேண்டும், வெற்றியை பெற வேண்டும், மேன்மையை பெற வேண்டும், மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக திகழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் பரவலாக உண்டு. இந்த எண்ணங்களை எப்படி உள்வாங்குகின்றோமோ அதே போல எங்களுடைய செயல்பாடுகளிலேயும் நாங்கள் அறத்தை, நேர்மையை, நல்ல திடகாத்திரத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒரு கொள்கையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மனம் பல நிலைகளிலே ஊஞ்சலாடும். எனவே நாங்கள் எங்களுடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது அதுக்கு ஒரு வரையறை வைத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழில் என்று வருகின்ற பொழுது அந்த தொழிலுக்கு ஒரு வரையறை வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடு என்று வருகின்ற பொழுது அதற்குரிய நடைமுறையை சரியாக அமைத்துக்கொள்ள வேண்டும். இவர் இப்படித்தான் இருப்பார் என்பது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இன்னொருவருக்காகவோ மற்றவருடைய நன்மைகளுக்காகவோ இல்லை மற்றவர்களுடைய வேண்டுதலுக்காகவோ உங்களுடைய நடைமுறைகளிலே மாற்றங்களை கொண்டு வந்தீர்களானால் அது உங்களுக்கு பழகி போய் எல்லோருக்காகவும் நீங்கள் இறங்க வேண்டிய நிலை வந்துவிடும். யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வரையறையை விட்டு இறங்காத வரைக்கும் அது உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும். அறத்தோடு செயல்படுங்கள். எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு நிலைக்காத மனதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த அறம் என்பது எங்கள் ஒருவருக்கும் முக்கியம். அந்த அறம்தான் வரையறை என்று சொல்லுகின்றோம். ஏதாவது ஒரு விடயத்திலே நாங்கள் அந்த அறத்தை கைக்கொள்ள வேண்டும், எங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வியல் பல வெற்றிகளை, பல நுட்பங்களை, பல மேன்மைகளை தொட்டுக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இது எல்லோருக்குமே தேவையான ஒரு விடயம். எல்லா மனிதர்களும் அதை நமக்குள்ளே அதை வைத்துக்கொள்ள வேண்டும். காலங்காலமாக நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல்
எந்த விதமான ஆச்சரியங்களும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக எளிதாக, மிக அழகாக, மிக ஆழமாக கொண்டு சென்றார்கள். தங்களுடைய கொள்கைகளிலிருந்து விடுபடாமல் தங்களுடைய உழைப்பிலே நல்ல நம்பிக்கையும் நேர்மையும் வைத்தவர்களாக அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே ஒரு அறத்தை வரையறை செய்து வாழ்க்கையை வெற்றியாக கொண்டு சென்றார்கள். அந்த காலங்களிலேயெல்லாம் குடும்பங்களிலே நிறைந்த பிள்ளைகள் இருப்பார்கள். வருமானம் என்பது எல்லாம் இப்பொழுது போல உலகம் உருண்டையாக கையிலே வைத்துக்கொள்கின்ற காலம் அல்ல. தனியொரு மனிதனுடைய உழைப்பு தான் அந்த குடும்பத்தையே தூக்கி சுமக்கின்ற நிலையிலே இருக்கும். அப்படி இருந்தும் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்றால் அந்த அவர்களுக்குள்ளே இருந்த நேர்மையும் தொழில்திறனும் அவர்கள் மற்றவர்களோடு வாழ்ந்த விதங்களும் தான். அதை நாங்கள் முதலிலே எல்லோரும் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த வாழ்வியல் தான் எங்களை வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு மிக உயர்வாக தந்து விடுகின்றது. எனவே அதை ஒவ்வொருவரும் சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நத்தம் போல் கேடம் உளதாகும் சாக்காடம் வித்தகர் கல்லால் அரிது. இக்குறளினுடைய பொருளாக புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வின் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தார்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நத்தம் போல் கேடம் உள்ளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. இக்குறளினுடைய பொருளாக புகழுடம்பு மேம்படுதலால் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளைக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.